Hi friends, welcome to Sisters Corner. சம்மர் நாளே நமக்கு ஞாபகம் வர்றது இளநீர் தான். இளநீர்ல என்ன பண்ண போறீங்க? இளநீர் பாயாசம் பண்ண போறோம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 லிட்டர் க்ரீம் மில்க் எடுத்துருக்கோம்மா. இளநீரோட தேங்காய் தண்ணி, தேங்காய் வழுக்க, இளநீரோட தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ரோஸ்ட் பண்ண கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேம்மா. தேவையான அளவு ஏலக்காய் பவுடர். சரிம்மா, மெயின் பிக்சருக்கு வாங்க. 1/2 லிட்டர் பாலை நல்லா திக்கா காசிக்கணும். கேரளா மக்களோட ஸ்பெஷல் பாயாசம்பா இது. சரிம்மா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதுக்குள்ள நம்ம வேற பாத்திரத்துல 1 ஸ்பூன் சிறுபருப்பையும் இளநீர் தண்ணியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஓ, இதுல ஒரு ட்விஸ்டா சிறுபருப்பு கூட ஆட் பண்ணிக்க போறோமா? சூப்பர் சூப்பர். சிறுபருப்பு ஆட் பண்றதுனால நல்ல டேஸ்டாவும் டிஃப்ரெண்டாவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் தேங்காய் வடுக்க கொஞ்சம் மிக்சியில போடுறதுக்கு எடுத்துக்கலாம். மீதி தேங்காய் கட் பண்றதுக்கு வேணும். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இதுல ஆட் பண்ணிக்கணும். இப்போ நன்றாக எல்லாத்தையும் கலக் என்று கலக்கவும். பால் நல்லா திக்கா வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால் சூடா ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் பால் நல்லா ஆறட்டும். இளநீரோட வழுக்கைய சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, கொஞ்சம் இளநீரோட பெனிஃபிட் சொல்லுங்க. சரிம்மா, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். உடம்பு சூடு அதிகமா இருக்கிறவங்க இளநீர் குடிக்கலாம்டா. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இளநீர் எடுத்துக்கலாம். ஏன்னா இளநீர்ல குறைந்த அளவு கொழுப்பு சக்தி இருக்குடா. ஃபேஸ்ல பிம்பிள்ஸ், சுருக்கம், பிளாக் மார்க்ஸ் இருக்கிறவங்க இளநீர் குடிக்கலாம்டா. இளநீர்ல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா? சூப்பர். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் வழுக்க பீசஸ் எல்லாம் இதுல ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. இப்ப இதுல ஆட் பண்ணி இருக்கிற 4 ஐட்டம்ஸும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ கொஞ்சம் நெய் ஊத்தி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா. சிறுபருப்பு தேங்காய் பாயில் ஆயிடுச்சு நல்லா. இப்போ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். #SmellSoGood மா. இப்போ நாம ஆற வச்சிருந்த பாலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பரா வந்திருக்க நம்ம இளநீர் பாயாசம் இஸ் ரெடி டு சர்வ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்க எல்லாரையும் நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். Until then, it's bye from Sisters Corner. Bye. Thank you for watching.